வணக்கம். உங்கள் மல்டி டெக்னீஷியன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 4 இன்ச் பைப்பும் 2 1/2 பைப்பும் கொண்டு வேஸ்ட் லைன் வாட்டர் எல்லாமே கொண்டு போகிறதுக்காக கட்டுவலை போட்டு கீழே வந்து ஒரு 4 அடி இருக்கும். அந்த ஆழத்துலேருந்து 4 1/2 அதை 3/4 செவுரு போட்டு நம்மளுக்கு தேவையான இடத்துல. இது எதுக்கு கல் கட்டி போட்டிருக்குன்னா, பைப்பு வந்து இறங்காமல் இருக்குதுக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து மண் கொட்டிட்டு அதுக்கு மேலே போட்ட கூராட்டும் போது தண்ணி விட்டு ஃபில் பண்ணும்போது ஃபுல்லாக பைப்பு வந்து இறங்கிடும். மேனுவலோ எல்லாமே போட்டால் இறங்கிடும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு தேவையான கம்பி அடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு கட்டுவாலை போட்டு ஃபுல்லாகவே கட்டுவாலை போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 25 கட்டுவாலை போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கட்டுவாலை கல் அதிகமாக பிடிக்குதுன்னுட்டு கீழே வந்து பேக் என்ட்ரி போட்டு 2 கம்பியை அடிச்சுட்டு அதுக்கு மேலே கல் வச்சு அடிக்கிட்டாக்கா கொஞ்சம் கம்பியும் பிடிக்கும், கம்மியாக பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணோம். அதாவது மண் வந்து கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. மண் கொட்டிட்டு பிறகு அதுக்கு மேலே பைப் போட்டோம். இப்போ நம்ம தண்ணி விட்டாலும் மண் தான் இறங்காண்டி பைப்பு இறங்காது. அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் லைன் போகிறதுக்கு ஒரு அடி பீம் வந்து வெளியே வளர்த்துருப்பாங்க. ரூஃப் வந்து அது வளர்த்ததுனால நம்மளுக்கு வந்து பைப்பு எல்போ அதிகமாக போட்டு ஷார்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு நம்ம கோர் கட்டிங் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.